ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கும் பூரிக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்க போகிறோங்க. க்ரீமி நவாபி பன்னீர். இதை நம்ம எப்படி செய்வோன்றதை பார்ப்போமா? இதுக்கு நான் 1/4 கிலோ பெரிய வெங்காயத்தை பெருசு பெருசாக நறுக்கி எடுத்துருக்கேன். பச்சை மிளகா ஒரு 8-9 பீஸ் எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 8 பீஸு, அப்புறம் இஞ்சி ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம வதக்க தான் போகிறோம். ஸோ கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு நல்ல 3-4 ஸ்பூனுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிப்போம். அதோட பச்சை மிளகாயும் இதில் சேர்த்து போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இஞ்சியும் பூண்டையும் இதில் சேர்த்து ஆட் பண்ணிப்போம். இதோடு நாம் 15 இல்லை 20 பீஸ்க்கு முந்திரி பருப்பை ஆட் பண்ணிப்போம். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு கெட்டித்தன்மையாக இருக்கும், அந்த கிரேவி ஒரு க்ரீமியாகவும் இருக்கும். அதுக்கு நம்ம முந்திரி பருப்பை ஆட் பண்ணோன்னா நம்ம சூப்பராக இருக்கும். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதோட ஒரு பிரிஞ்சி இலை, சின்ன சைஸ் பட்டை, 3 கிராம்பு, ஒரு பூ, இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட முழுசாக ஏலக்காய் இல்லைனால நான் அந்த ஒரு ஏலக்காய்க்கான பொடியை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்படி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதையும் பெரட்டி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுருவோம். ஒரு 8 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்து வரைக்கும் நல்லா அது வெந்து வரட்டும். அப்புறம் இதோட நான் சீரகம் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை வதக்கத்துக்கு முன்னாடியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் பண்ணாலும் இப்போயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதையும் நல்லா போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். ஏன்னா நம்ம இதை ஆற வச்சு அரைக்க தான் போகிறோம். ஏன்னா அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு யூஸ் பண்ண போகிற கிரேவியே இது தாங்க. ஸோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதில் ஃபைனலாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பரட்டிட்டு அந்த தண்ணி கொஞ்சம் வற்றினதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஆற வச்சுருவோம். அது பாட்டி பாறிட்டுருக்கட்டும். இப்போ இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை எண்ணெயில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இப்போ அதுக்கு தான் நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். சும்மா ஷாலோ ஃப்ரை மாதிரி லைட்டாக பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 பேக்கெட் பன்னீர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க. அதனால் கட் பண்ணும்போதே அங்கங்கே கொஞ்சம் பிஞ்சு போச்சு. அதனால் அதை நான் ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் அங்கங்கே ப்ரௌனிஷாக இருந்தது. அதே நேரத்தில் அங்கங்கே ஒட்டிக்கிட்டும் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அது நல்லா வரும். நல்லா லைட்டாக ப்ரௌனிஷாக ஆகும்போதே எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் பன்னீர் 3 பேக்கெட்டையும் வறுத்து எடுத்துட்டேங்க. கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக ப்ரௌனாக இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கொஞ்சம் நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது அந்த தூளை கூட விடக்கூடாதுன்னு நான் எடுத்துட்டேன். நீங்கள் தூள் வேணாலும் விட்டுருங்க, வெறும் பன்னீர் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம க்ரீமி நவாபி பன்னீர் எப்படி செய்வோன்றதை பார்ப்போமா? இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடு ஏறட்டும். நெய் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு நம்ம பட்டரையும் கொஞ்சம் நல்லா ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு பட்டரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். பட்டரை நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா இதுவாக சூடில் கொஞ்சம் நல்லா இலகி வரட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்ருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், அதை எல்லாத்தையும் இப்போ இதில் ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் ஒரு ஜாரில் நம்ம அரைச்சதுலேயே ஒரு பாதி அளவுக்கு தண்ணியும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி வச்சுக்கோங்க. இப்போ நாம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம். சரி, கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரிஞ்சி இலை, நான் வதக்கும் போது பிரிஞ்சி இலை போட்டேன் பார்த்தீங்களா, அதை நான் எடுத்து வச்சிட்டேன் தனியாக. அதை உங்களுக்கு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரிஞ்சி இலையே நான் அரைக்கலைங்க, அதை இதில் வாசனைக்கு போட்டுருவோம். அதையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த கிரேவி நல்லா கொதித்து வரட்டும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மூடி வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கிரேவி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? அப்பப்போ கிரேவியை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே பிடிச்சிடாமல் நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம், லோ ஃப்ளேம்லேயும் வைக்கலை.
ஸோ அதனால் கொதிக்கும் போது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கெட்டித்தன்மை லைட்டாக இருக்குல்ல, ஸோ அதனால் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீமை ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா பன்னீர், அதை இதில் ஆட் பண்ணிப்போம். நான் வந்து அந்த தூளையும் விட வேணான்னு சொல்லி தூளையும் போட்டேங்க. உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. அந்த வறுத்து வச்ச அந்த பன்னீரை மட்டும் இதில் ஆட் பண்ணிப்போம். இதையும் போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதையும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஃபைனல் டச்சப்புக்கு இன்னும் கொஞ்சம் பட்டரை அது மேலே நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ரிச்சான க்ரீமியான ஒரு பன்னீர், நவாபி பன்னீர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க. ஸோ அதனால் பட்டர் இதில் மேலே ஆட் பண்ணிப்போம். ஃபைனலி நம்ம கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி இலையை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிப்போம். நம்மளுக்கு இப்போது க்ரீமி நவாபி பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் செஞ்சு பார்த்தேங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் பூரிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வீட்டில் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.